ஏதாவது ஒரு நடிகர் ஒரு ஒரு ஃப்ரேமாவது என் பிள்ளை இவரோட நடித்தா எனக்கு சந்தோஷம் தான். விஜய், சூர்யா, சூர்யா, அஜித். ஒரு பெரிய போய் சொல்லி ஏதாவது மாட்டின ஒரு விஷயம் ஏதாவது சொல்லுங்க, லைட்டாக எடுத்து விடுங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் மாட்டலை. இல்லை இல்லை, உங்கள் சிரிப்புலே தெரியுது. அடியெல்லாம் அடிச்சிருக்கீங்களா? என்னது இல்லையா? ஓட விட்டு அடிப்பாங்களாம் தெருவா. Grand Royal Tours and Max Gold Cash for Gold. Call 04445454545. Presents Behind Woods Lungi Voice Tiruvizha. Powered by A2B Veg Restaurant, Velamal Nexus. பேர் பேசியிருக்காப்பா, நிறைய பேர் என் வகையிலே நிறைய பேர் பேசியிருக்கா. கூத்தாடி மாதிரி திரிகிறேன், படித்து வேலை வெட்டி பார்க்கவும் இல்லாமல் இப்படி கூத்தாடி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சினிமாவில் செல்ஃபியும் கணேசாபுரம் நடித்த உடனே எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய ஏம் என்னன்னாக்கா, நாங்கள் தான் படிக்கலை, ஒரு ஆஃபீஸ் லெவலில் உட்காரல, எங்கள் பிள்ளைனாலும் நல்ல ஒரு நிலைமையில் படித்து ஆஃபீஸ் லெவலில் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். கடைசி வரை ஆஃபீஸ் போடலை. எங்கள் நிலைமைக்கு பிள்ளைகளும் வரக்கூடாதுங்கிறக்காக நாங்கள் அந்த இதில் இருந்தோம். ஆனால் இவன் வந்து படித்ததையும் விட்டுட்டு வேலை பார்த்த வேலையும் விட்டுட்டு இதில் இறங்கிட்டேன். புகழும்போது கூட லைட்டாக கொஞ்சம் உழப்பிடுவாங்க. சின்ன பிள்ளைல சைக்கோவாக இருந்தேன். சைக்கோதேன் சொன்னாலும் சொல்லினாலும் சைக்கோதேன். நீ ஒரு மிக்சருக்கு பெரிய பிரச்சனை பண்ணிடுவேன், பெரிய பிரச்சனையை ஒன்று பண்ணி வெடிக்க வைப்பேன். என்னன்னு கேளுங்க. ஆமாம் வேணாம், அது ஏன் அவங்க கேட்கவே இல்லையே? நீங்கள் என்னமோ அவங்க இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஒன்றும் கிடையாது. இப்போ என் தட்டிலேருந்து ஏதாவது எடுத்துனுட்டி அப்படின்னா சங்கில் விழுந்து கடிச்சிருவேன் அந்த மாதிரி. இப்போ நம்ம சோறு சாம்பார் ஊற்றி சாப்பிட்றோம், ஓகேவா? இப்போ அதில் நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் எடுத்தீங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இப்போ அந்த அவுச்ச முட்டை இருக்குன்னு வைங்க, அது வந்து ஒன்று தான் வைப்பாங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் தின்னுட்டா கூட உங்களை ஏதாவது எனக்கு பண்ணிடணும்னு தோணும். ஏன்டா முட்டை சாப்பிட்டோம்னு வாழ்நாள் பூரா உங்களுக்கு வைக்கிற முட்டையை நான் சாப்பிடுவேன். ஓ, இவர் முட்டை சைக்கோ போல. முட்டைன்னு இல்லை, அது வடையா. பொதுவாகவே எந்த பொருளாக இருந்தாலும் இல்லை, மிக்சர் கொடுத்ததுல ஒரு வாய் யாராவது அள்ளி போட்டான்னா அந்த மிக்சரை கக்குங்கன்னு நிற்பேன். கிண்ணியில் எடுத்த மிக்சர் தான் எனக்கு வேணும், வேற மிக்சர் வச்சாலும். அரியர் வச்சதை கால் பண்ணி அவர்கிட்ட 22 அரியர் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அவர் அப்பவும் அதை நான் பார்க்கணுங்கிறாரு. அப்போ 22 நம்பலைன்னா நீ உண்மையத்தான் பேசுகிறேன்னு நாங்கள் எப்படி நம்புறது? பேசுகிறது பூராமே பொய். 8 அரியர் வச்சுட்டு 4 தான் வச்சுருக்கோம்னு சொல்கிற. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்ப்பா. மம்மி ஸ்ட்ரிக்டா ஜாலியாக பேசலாமா? ஜாலி தான். ஜாலி. நீங்கள் கேட்குற கேள்வியை பொறுத்து ஜாலி காலி எல்லாமே இருக்கும். அதான். ஆமாம், ஃபைட்னா ஃபைட்டு, டான்ஸ்னா டான்ஸ், அடினா அடி. அதாவது எல்லா மம்மிஸ்க்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இப்போ தெரிஞ்சிடும். இப்போ தெரிஞ்சிடும். சரி ஓகே. ஆமாம், இன்றைக்கி வந்து அவர் இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு நபராக மாறி இருக்கார் அப்படின்னும் பொழுது, இன்றைக்கி இந்த ஆக்டரோட நடித்தா என் பிள்ளைய வந்து ஒரு சீனாவது இந்த ஆக்டரோட நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேம்மா அப்படின்ற ஏதாவது இருக்கா? ஏதாவது ஒரு நடிகர் ஒரு ஒரு ஃப்ரேமாவது என் பிள்ளை இவரோட நடித்தா எனக்கு சந்தோஷம் தான். விஜய், சூர்யா, அஜித். இருக்க எல்லாரையும் சொல்லிட்டாங்க. இல்லைப்பா, 3 பேருக்கு சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொல்லுங்கள். சூப்பர் ஸ்டார். ஓகே, உங்களுக்கு யார் ஆசை ராஜ்பிரியன்? ஒரு ஃப்ரேமாவது அவரோட. சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டார் ரொம்ப பிடிக்கும். என்ன, வாட் இஸ் ஸோ இன்ஸ்பைரிங்? சார் கிட்டேருந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன, கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க? நான் சொல்கிற படம்னா நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. தப்பு தாளங்கள்னு ஒரு படம் இருக்குது, முள்ளும் மலரும் 6லேருந்து 60 வரை, எங்கேயோ கேட்ட குரல் அப்படின்னு ஏகப்பட்ட படம் இருக்குது. அந்த படம்லாம் இப்போவும் அதெல்லாம் நான் பிறக்கறதுக்கு முன்னாடி வந்த படங்கள் நான் சொல்கிறதெல்லாம். அது ரொம்ப ரசித்து பார்ப்பேன். அவரோட டைலாக் டெலிவரி ரொம்ப பிடிக்கும். பேசும்போது ரொம்ப எப்படி சொல்கிறது, அவர் பேசுகிறது ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதனால் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எனக்கு எங்கள் டீமில் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஃபேன். நான், அவன், எல்லாருமே. அப்புறம் இன்னொருத்தர் இருந்தாரா, அவரும் எல்லாருமே சூப்பர் ஸ்டாரோட ஃபேன். பட் எல்லாருக்கும் பின்னாடி ஒரு கஷ்டம் இருக்கும்லம்மா. அந்த கஷ்டத்தை தாண்டி தான் இன்றைக்கி ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார்ல. ஆமாம், அவரோட கஷ்டத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல? சொல்லுவேன், சில விஷயங்கள் சொல்லுவேன். இந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லுவேன். அதெல்லாம் சரி பண்ணிடலாம்ப்பா, நீ உன்னாலே முடியாது அப்படின்னு சொல்லுவேன் நான். ஆனால் பெரும்பகுதி எதையும் என் மனசுலேருந்து வெளியே காட்டிக்க மாட்டேன். எப்படி மாமி, நிஜமாவே நீங்கள் ஸ்ட்ரிக்ட் மாமியாரா இல்லை ஜாலி மாமியாரா? பையனை பொறுத்தளவில் ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தேன் முன்னால். இப்போ மருமக்குமார் வந்ததுக்குனால அந்த ஸ்ட்ரிக்டெல்லாம் இல்லை. ஆனால் ஸ்ட்ரிக்டாக இல்லையாங்கிறது என் மருமக்குமார் தான் சொல்லணும்.
ஸ்ட்ரிக்டாக புரியல. ஸ்ட்ரிக்டாக இருக்காளா இல்லையாங்கிறத மருமக தான் சொல்லணுமா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது வீட்டில் எப்படி சமாளிக்கிறீங்க? அவரனே புரியல. என்ன நம்ம ஒன்று சொல்கிறோம், அவர் இஷ்டத்தை ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருக்காருல்ல. அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். குடும்பத்தை பொறுத்தளவில் நல்ல மாதிரி நடந்துக்குவேன். கரெக்டாக சொல்லி கூட்டு வந்திருக்கீங்க போல ராஜ்பிரி. இல்லைப்பா இல்லை இல்லைப்பா, நான் வந்து இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், சின்ன அம்மாவுக்கு பிள்ளையில சப்போர்ட் பண்ணுறேன். உள்ளது வந்து இப்போ கிடையாது. இப்போ அதாவது பொறுப்புணர்ச்சியோடு இருக்காங்க. சின்ன பிள்ளையில சைக்கோவாக இருந்தேன். சைக்கோதேன் சொன்னாலும் சொல்லினாலும் சைக்கோதேன் நீ. சின்ன வயசில் ராஜ்பிரியன் சைக்கோ. ஒரு மிச்சருக்கு பெரிய பிரச்சனை பண்ணிடுவேன், பெரிய பிரச்சனையை ஒன்று பண்ணி வெடிக்க வைப்பேன். என்னன்னு கேளுங்க. ஆமாம் வேணாம், அது ஏன் அவங்க கேட்கவே இல்லையே? நீங்கள் என்னமா அவங்க இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை பண்ணுவேன். இல்லை இருப்பா, அவங்க எதோ எடுத்து விட்டா. என்ன சொல்லுங்கள் என்னது? அவன் தான் சொன்னேன், அவனே கேளுங்கன்னு சொன்னேன். ஒன்றும் கிடையாது. இப்போ என் தட்டிலேருந்து ஏதாவது எடுத்து நிட்டி அப்படின்னா சங்கில் விழுந்து கடிச்சிருவேன் அந்த மாதிரி. இப்போ நம்ம சோறு சாம்பார் ஊற்றி சாப்பிட்றோம், ஓகேவா? இப்போ அதில் நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் எடுத்தீங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சரி. இப்போ அந்த அவுச்ச முட்டை இருக்குன்னு வைங்க, அது வந்து ஒன்று தான் வைப்பாங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் தின்னுட்டா கூட உங்களை ஏதாவது எனக்கு பண்ணிடணும்னு தோணும். அதாவது அந்த முட்டை சாப்பிட்டதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும். எனக்கு ஏன்டா முட்டை சாப்பிட்டோம்னு வாழ்நாள் பூரா உங்களுக்கு வைக்கிற முட்டையை நான் சாப்பிடுவேன். ஆனா அந்த கேரக்டர் இப்போ வந்துட்டு போகும். இல்லை இப்போ இல்லை, இது அப்போ இருந்துச்சு. அதே மாதிரி ஆம்லேட் இருக்குல்ல, ஆமாம், அதுவும் ஒன்று தான் வைப்பாங்க. அந்த ஒன்று வைக்கிற ஐட்டம்லாம் இருக்குல்ல, இந்த வடை இந்த மாதிரி, அதில் யாராவது பாதி பிஸ்டா. ஆனால் எனக்கு வந்து அது வேறு லெவலில் எனக்கு மன உளைச்சல் ஆகுது. ஓ இவர் முட்டை சைக்கோ போல. முட்டைன்னு இல்லை, அது வடையா. பொதுவாகவே எந்த பொருளாக இருந்தாலும், எந்த பொருளாக இருந்தாலும்லாம் இல்லை, சாப்பாட்டு சைக்கோ. சாப்பாடு விஷயத்தில் சாப்பாடு சைக்கோ அப்படிலாம் பண்ணக்கூடாது பையன். அப்படி பண்ணுறீங்க? இல்லை எனக்கு தோணும். இப்போ அந்த மாதிரி இல்லைப்பா. இப்போ இல்லையா? பயந்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி நான் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்துட்டு நான் முட்டையை கட்டி எடுத்து தொண்டை அப்படியே கடிச்சு விட்டாருன்னா. ஒரு தடவை ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் ஒரு வாய் சாப்பிட்டுதேன்னு ஃப்ரெண்டு கேட்டேன். வாங்கி லவக்குன்னு அப்படியே அந்த மேலே கோன் மேலே இருக்கும்ல, அதை அப்படியே சாப்பிட்டோன்னே எனக்கு நான் வந்து நீங்கள் அப்படி ஒரு சைக்கோவை பார்த்துருக்கவே மாட்டியே. லைஃப் லாங் இப்போ வரைக்கும் நிம்மதி ஐஸ்கிரீம் சாப்பிடல, விட மாட்டேங்க. ஏன்னா அந்த ஒரு நமக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இன்னொரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேன். அது எனக்கு அந்த ஃபீல் இருக்கு. அந்த முட்டை வேணும், அந்த ஐஸ்கிரீம் வேணும். சின்ன வயசுல எப்படின்னாப்பா மிக்சர் கொடுக்குறோம். அம்மா நான் சொல்லிட்டேன், அதுதான் நான் குறுக்க பூந்து சொல்லிட்டு இருக்கேன். ஐயா இருங்கய்யா, அவங்க ஏதோ சொல்ல வராங்க, இவர் தடுக்கிறாரு. சொல்லுங்கம்மா, நீங்கள் சொல்லுங்கள். மிக்சர் கொடுத்ததில் ஒரு வாய் யாராவது அள்ளி போட்டான்னா அந்த மிக்சரை கக்குங்கன்னு நிற்பேன். அதுதான் வேணும். என் கிண்ணியில் எடுத்த மிக்சர் தான் எனக்கு வேணும். வேற மிக்சர் வச்சாலும் ஏற்றுக்க மாட்டேன். சின்ன வயசுல அப்படி பண்ணும்போது எந்த தாயும் அடிக்காம இருப்பாங்களா சொல்லுங்க? நான் அடிச்சேன்னு மட்டும் குறை சொல்லியல, எதுனால அடிச்சிருக்கேன். ரெண்டா பொழக்கணுமா? அது என்ன ஒரு பழக்கம்? என்னையா நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒரு சைக்கோ. நீங்க மிச்சரையும் திம்பிங்க, திருப்பி கேட்டா அடிப்பீங்க. நல்லா இருக்கே, இது நல்லா இருக்கே, இது நான் கேட்குற நியாயம் தானே? இல்லை ஐயா, சாப்பாடு விஷயத்துக்கு சைக்கோ ஆகலாம் தான். அது நம்மளுக்கு சில ஹேபிட்ஸ்லாம் பிடிக்கலன்னா அது பண்ணலாம் தான். இது கொஞ்சம் ஓவர் சைக்கோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல பப்ஸ் வாங்குறோம் அப்படின்னா, பப்ஸ் வேணுமாடா, பப்ஸ் வேணுமான்னு கேட்பேன். வேணான்றுவாங்க. அப்புறம் ஒன்று சொல்லுவேன், நான் வாங்குற பப்ஸில் கை வச்சிடாதீங்களா, வேணும்னா வாங்கிக்கிறங்க, 2000 3000 செலவு பண்ணுற கூட ரெடி, ஆனால் அந்த பப்ஸில் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். தெளிவாக சொல்லிடுவேன் எல்லாட்டையும், வேணா வாங்கிருங்கடா, அவர் ஒரு மாதிரி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லுவான். உண்மையிலே அவன்கிட்ட கேட்டீங்கன்னாலும் தெரியும். ஆனால் அப்படி இல்லையே. அது ஏன் பண்ணுவேன் தெரியுமா? கேட்கும்போது ஏன்னாண்டா அப்படிங்கிறது, வாங்கி வச்சோன்னா பாதி அப்படியே அள்ளி வைக்கிறது வாயில். அப்படி இல்லை. அது வந்து இப்போ வந்து அந்த பிரச்சனை இல்லை, முட்டை திங்கிறாங்க அந்த மாதிரி இல்லை, மாறிட்டேன். அதுலேருந்து இப்போ வேறு மாதிரி மாறிட்டேன். அதாவது வேணாங்கிறது, போகிறோம்னா திங்கிறது. அது எப்படின்னா இதில் 2 எடுக்கிறது, இதில் 2 எடுக்கிறது, கேட்டால் அவங்க சாப்பிடலை. அது இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் நான் கூட பேக்கரி போகிறோம், நீங்கள் ஒரு பஃப் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டேஸ்ட்டுக்கு நான் டக்குன்னு கொஞ்சம் கொடுங்க ராஜ்பிரியன், அப்படி வாயில் அப்படி புட்டு போட்டு சாப்பிட்டு லைஃப்பை மறந்துட வேண்டியதான், சாக வேண்டியதான். வேறு மாதிரி சைக்கோவாகிறாரு இவர். இப்போ டேஸ்ட்டுக்குன்னு சொல்லி நீங்கள் இப்படி சொன்னீங்கல்ல, அந்தளவு எடுத்தா ஓகே, அப்படி எடுத்து கடிச்சிட்டீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகும். ஆனால் யாருக்கு இல்லாமல் சாப்பிட மாட்டேங்க, எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் வேணான்னு சொல்லிட்டு என் தட்டில் கேட்காது. ஆக்சுவலி இந்த அப்பா பாக்கெட்லேருந்து காசு எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பண்ணுவாரா? அதெல்லாம் செய்ய மாட்டேன், அதெல்லாம் செஞ்சதே இல்லை. ஆனால் ஏன் பர்சனல் ஊரில் இருக்கணும் அவரை அது நான் முக்கியமாக நான் சொல்கிறப்பா, அந்த மாதிரி வேலையெல்லாம் எங்களை கேட்காம ஒரு பைசா கூட எடுக்க மாட்டேன். ஆனால் வந்து இவன் பர்ஸில் வைக்கிறது, இப்போ பேண்ட்டில் வைக்கிறது, இதெல்லாம் எடுக்க மாட்டேன். சரி மறுபடியும் வந்து அம்மா அதில் ஒரு 500 ரூபா இருந்துச்சு எடுத்தீங்களான்னு கேட்கவும் மாட்டேன். இப்போ நம்ம துவைக்கிறவங்க எடுக்கத்தானே வேணும், அதுதான் நாங்கள் செய்வோம். ஆனால் அவன் எங்களுக்கு தெரியாமல் எடுத்து இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் செஞ்சது கிடையாது. செய்ய மாட்டேன். இல்லை ஒரு டைம் எடுத்திருக்கேன், அவர் பண்ணாலும் தெரியாது. சாமி ரூமில் அந்த 5 ரூபா காயின் இருக்கும்ல, பழைய 5 ரூபா காயின் கல் மாதிரி, அந்த 5 ரூபா காயினை சேர்த்து வைக்கிறது உங்களுக்கு பழக்கம். அந்த 5 ரூபா காயினை மட்டும் நான் போயிட்டு சீப்பு எடுத்துகிட்டு போய் அந்த ஹோட்டலில் இப்படி விட்டு எடுத்தோம்னா அது கரெக்டாக அந்த காயினாக விழுந்துடும்.
ஆனால் அது ஒரு தடவை இது மாட்டிட்டேன். நீங்க மாத்தி கேட்டுட்டீங்க. இப்படி கேட்டிருக்கணும். எனக்கு தெரியும் அந்த விஷயம். ஓகே, இன்னைக்கு உங்கள் பிள்ளைக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் வந்திருக்காங்களே, அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு ஒரு படம் நடிச்சு ஒரு அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ஸ் அவங்களுக்கு தான் அப்படி ஒரு ஃபேன்ஸ் வரதை தாண்டி இன்னைக்கு யூடியூப்பில் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குதுல்ல, இது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இன்னைக்கு இவ்வளோ பேரை பார்க்கும் பொழுது. சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய ஏம் என்னன்னாக்கா, நாங்கள் தான் படிக்கலை, ஒரு ஆஃபீஸ் லெவலில் உட்காரல, எங்களோட பிள்ளைனாலும் நல்ல ஒரு நிலைமையில் படித்து ஆஃபீஸ் லெவலில் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். கடைசி வரை ஆஃபீஸ் போடலை. சொல்லுங்கள் சொல்லுங்கள். எங்கள் நிலைமைக்கு பிள்ளைகளும் வரக்கூடாதுங்கிறக்காக நாங்கள் அந்த இதில் இருந்தோம். ஆனால் இவன் வந்து படித்ததையும் விட்டுட்டு வேலை பார்த்த வேலையும் விட்டுட்டு இதில் இறங்கிட்டேன். புகழும்போது கூட லைட்டாக கொஞ்சம் உழப்பிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கோவம் வந்தது? கண்டிப்பாக. என்ன சொன்னீங்க அவர்கிட்ட ஃபஸ்ட்டு? இதெல்லாம் வேணாப்பா, நீ படிக்கிறத முதல்ல பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னான். அதில் ஒரு இது வை, டான்ஸ் ஆடுறோம்னே படிப்பை கோட்டை விட்டுறாதேடா அப்படின்னு சொன்னான். அவன் கேட்கல. காலேஜில் கூட 3 பாட்டுக்கு டான்ஸ் ஆடினேன். சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு பிடிக்கலை. நான் சொன்னது இதே தான்ப்பா. இல்லை, ஒரு ஆஃபீஸ் லெவலில் போகணுங்கிற ஒரு ஆசை எங்களுக்கு இருந்துச்சு. இதில் போனதுனால படிப்பை கோட்டை விட்டுருவேன். அதனால நாங்கள் கண்ட்ரோல் பண்ணோம், கண்டிஷன் பண்ணோம். அவங்க அப்பாவும் சொன்னாங்க. படித்து முடிச்சுட்டு அரியரையும் வச்சுட்டு வந்துட்டேன். அரியர் வச்சதே பெரிய ஒரு படித்து முடிச்சுட்டு இல்லை, படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அரியர் வச்சுட்டான். அதெல்லாம் தெரியாதுப்பா எங்களுக்கு. புரியுது. அவன் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நான் போய் தான் பேசுவோம்னு. இல்லை எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அரியர் வைக்கிறாம்ல, அரியர் வச்சதை கால் பண்ணி அவர்கிட்ட 22 அரியர் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். 22 அரியர் இருக்குன்னு சொல்லிட்டேன். அவர் அப்பவும் அதை நான் பார்க்கணுங்கிறாரு. அப்போ 22 நம்பலைன்னா எந்த அளவுக்கு என்னை நினச்சிருப்பாங்கன்னு யோசிச்சுப்பாங்க. 22 அரியருங்கிறேன். செக் பண்ணிட்டு என்ன பண்ணுறான்னா, அப்போ வந்து நமக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் போடணும் தெரியுமா அரியருக்கு, அது கேட்டிருக்கும் போல். ஏன்ட்ட கேட்காம எங்கள் பெரியப்பா கால் பண்ணி அவன் ஏதோ பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கான், அரியரை பார்க்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி 22 அரியர்னு சொன்னதுக்கப்புறம் என்னை செக் பண்ணவர் அந்த உட்காந்துருக்காரு. 42 சொல்லி தான் செக் பண்ணியிருப்பார் மறுபடியும். சரி 1 2 சொல்லினா சரி கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். 28க்குலாம் செக் பண்ணுறது. நீ உண்மையத்தான் பேசுகிறேன்னு நாங்கள் எப்படி நம்புறது? பேசுகிறது பூராமே பொய். 8 அரியர் வச்சுட்டு 4 தான் வச்சுருக்கோம்னு சொல்கிற. அப்படிங்கும்போது எப்படி நம்ப முடியும் சொல்லுங்கள்? மம்மி வீட்டில் கூட எப்படி ரொம்ப பொய் சொல்லுவாரா? ஆமாம் ஐயா, இப்போ ஏன் டைம் ஐயா, குஜிலி மஸ்தி இப்போ இருக்குது. இவ்வளோ நேரம் என்னையா கலாச்சிங்க. ஸோ வீட்டில் எப்படி தானே அவர் பயங்கர பொய் சொல்லிட்டு, இப்போ கூட எப்படிமா அப்பப்போ ஏதாவது பொய் சொல்லிட்டு? அது எப்போதும் உள்ளதுதான், புதுசு கிடையாதுல்ல. புதுசு கிடையாது. ஓகே, அதிகபட்சமா ஒரு பெரிய பொய் சொல்லி ஏதாவது மாட்டின ஒரு விஷயம் ஏதாவது சொல்லுங்க, லைட்டாக எடுத்து விடுங்களேன். அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் மாட்டலை. இல்லை உங்கள் சிரிப்புலேயே தெரியுது. மம்மி சொல்லணுன்னே அவர் ஹாப்பி ஆகிட்டாரு. நான் யோசிக்கிறேன் எதுவும் பண்ணி தொலைஞ்சமா அந்த மாதிரி மாற்ற அளவுக்கு குற்றம்லாம் நம்ம செய்யறதில்ல. சில வேலைகள் அடியெல்லாம் அடிச்சிருக்கீங்களா? என்னது இல்லையா? ஐயா இருங்க, ஒருத்தருக்கு இல்லைன்றாங்க, ஒருத்தருக்கு சிரிக்கிறாங்க. ஓட விட்டு அடிப்பாங்களாம், தெருவா ஓட விட்டு தெருவா அடிப்பீங்களா? அதை சொல்ல முடியாமல் உட்காந்துருக்கேன், அந்த லெவலுக்கு அடிப்பாங்க. இருப்பா மம்மி சொல்லிட்டா. சேட்டை நிறைய பண்ணுவேன்ப்பா. 3 பசங்களே இவன் ஒரு ஆள் மட்டும்தான் சேட்டை அதிகமாக பண்ணுறது. அதாவது 3 பசங்களுக்குமே தீன்மண்டம் எடுத்து கொடுப்பேன். 2 பேர் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. இவன் சாப்பிட்ருவேன். சாப்பிட்டு அவங்க 2 பேர்கிட்ட சண்டை போடுவேன். அப்போ ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னா, நான் சாப்பிட்டேன் இல்லை, அப்போ அவங்களும் சாப்பிட்டு முடிக்கணும்ல, ஏன் வச்சுருந்தாங்க, அப்போ நான் திம்பேன் அப்படிம்பேன். இப்போவும் அப்படிதான் இருக்காரா? கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைக்கு அப்பாவாக இருக்கிறார்? இல்லைப்பா அதெல்லாம் இப்போலாம் அப்படி இல்லை. இப்போ எங்களுக்கே நல்லா நிரந்தரமாக நல்லா வாங்கி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் நான் குறை சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டில் பண்ணது அவன் அப்படி பண்ணது. ஃபஸ்ட்டு அப்படி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் சொல்லி காமிப்பேன்ப்பா. வாங்கி கொடுத்து சொல்லி காட்டுறாரு. நம்ம கொடுத்தது வந்து திருப்பி மறுபடியும் கேட்பேன், கொடுக்க மாட்டோம் சொன்னோம்னா, நான் சம்பாதிக்கும் போது பாருங்கள் உங்களுக்கு ஒன்றுமே வாங்கி தர மாட்டோம்மா. அப்போ நான் சொல்லுவேன், நீனு 2 பிள்ளைய பற்றி அள்ளி கொடுக்கும்போது பாரு, அப்போ தெரியும். அப்போ பிள்ளைய கொடுக்காம ஒரு சின்ன சாபத்தை போடுறது. அப்படிலாம் இல்லை மம்மி, இஸ் குட் மம்மி. இப்போ நீங்கள் அவர் சொல்லும் போது பயங்கரமாக உடுத்து சிரிச்சிங்களே, தெருவில் ஓட விட்டு. எனக்கு என்னென்னா, இப்போ கல்யாணத்துக்கு பிறகு, ஐயோ நான் தான் சொல்லிட்டேன், நீங்கள் பார்க்கலையோ? இல்லை அதாவது கல்யாணத்துக்கு பிறகும் சில மம்மிஸ் எல்லாம் வந்து நம்ம தான் என்னென்ன சொன்னாலும் அந்த சைட்லேருந்து ஒரு திட்டு அதெல்லாம் எப்போவுமே அந்த ஸ்ட்ரிக்டாக பார்த்துப்பாங்கல்ல. ஸோ இப்போ கூட அது மாதிரி ரீசெண்டாக திட்டெல்லாம் வாங்குவாரா அம்மா கிட்டேருந்து? இப்போ இவர் அவங்கள பழி வாங்குறாரு. பழி வாங்குறாரு?
அதாவது திருப்பி பைசா கேட்டோம்னா அன்னைக்கு 2 ரூபா கேட்டேன், அன்னைக்கு 2 ரூபா கேட்டேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி 2 ரூபா கேட்டேனே வார்த்தையை போட்டு தான் காசு கொடுக்குறது. கொடுக்குறது வார்த்தையை போடுறது. அதை சொல்லியே கொடுப்பேன். ஏப்பா அப்படி பாவம் கெஞ்ச- அவர்லாம் என்ன அனுபவிச்சிருக்காரு. சைக்கிள் வாங்கி தரல, அது இன்னைய வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு சைக்கிளை வாங்கி கொடுத்துட்டு ஓகே மா. ஆனால் இப்போ இவ்வளோ விஷயங்கள் அவர் பண்ணும்பொழுது உங்களுக்கு அப்போ தோணுச்சா நம்ம பிள்ளைக்கு வந்து ஆக்டிங் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஏதாவது பண்ணுவானோ அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சா? அந்த இருந்துச்சு. சொன்னோம்னா அவன் மேற்கொண்டு தானே அந்த இதில் போய்கிட்டு இருப்பேன். படிப்பை விட்டுற போறாருன்ற பயம். அதனால நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்த மாதிரி சொல்றது இல்லை. சொல்லலை. ஆனால் இந்த சொந்தக்காரெலாம் இருப்பாங்களே, இப்போ நீங்களே யாருக்குனே காண்டில் இருந்திருப்பீங்க ஒரு டைம், என்ன இவன் யூடியூப்ல போய் பண்ணுறான், நம்மளை இன்னும் ஏற்றி விடுறதுக்கு ஒரு 2 பேர் வருவாங்க. நிறைய பேர் பேசியிருக்காப்பா. நிறைய பேர் என் வகையிலே நிறைய பேர் பேசியிருக்காங்க. கூத்தாடி மாதிரி திரிகிறேன், படித்து வேலை வெட்டி பார்க்கவும் இல்லாமல் இப்படி கூத்தாடி மாதிரி பண்ணிக்கிட்டு தர்றேன். எவ்வளோ பேர் வீட்டுக்குள்ள வந்து குஜிலி மஸ்து பண்ணியிருக்காங்க பாருங்க. பேசியிருக்காங்க. இன்னமும் அந்த ஒரு விஷயங்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்வீங்க? ஏன்னா இன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் பிள்ளையோட வெளில போகும்போது எத்தனையோ பேர் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இன்றைக்கி அவரோட அச்சீவ்மெண்ட் அவர் கொண்டு வந்த ஒரு விஷயந்தான், அவருக்கு யாருமே கூட இருந்து பண்ணலை. அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி இந்த சொந்தக்காரங்கள்லாம் பார்க்கும்பொழுது இன்றைக்கி என்ன நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் பிள்ளைய பற்றி? எங்களுக்கு சந்தோஷம்தான். இப்போ அவங்க கேட்டானாலுமே இப்போ நம்ம அந்த மாதிரி நினைக்கிறக்கான சான்ஸ் கிடையாதுல்ல. இன்றைக்கி நான் ஒரு பொதுவான இதுவாக பார்த்தாக்கா யாரை பார்த்தாலும் வெளியில் போகும்போதே செல்ஃபி எடுத்துக்கிறேங்கிறாங்க. சூப்பராக பண்ணுறீங்க, உங்கள் பையன் அப்படி பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லும்போது அது எங்களுக்கு சந்தோஷம் தானே. சினிமாவில் செல்ஃபியும் கணேசாபுரம் நடித்த உடனே எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியலை. சந்தோஷம் தாங்க முடியல. கழுத்தை நறுக்கும் போது அழுதுட்டேன். சினிமா தேட்டரில் உட்காந்து லாஸ்ட் கட்டத்தில் நறுக்கிறாங்களா கத்தி வச்சு, அப்போலாம் ரொம்ப மனசு ரொம்ப இதுவாயிருச்சு. ஆனால் அதுக்குள்ளே நம்ம எப்படிங்கிறது தெரியாதுல்ல, நம்ம பார்க்குறது தானே. அப்போ ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. பிஹைண்ட் வுட்ஸ் லுங்கி பாய்ஸ் திருவிழா டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. மற்றும் உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல் கால் 04445454545. மேக்ஸ் கோல் கேஷ் ஃபார் கோல் பவர்ட் பை அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் மற்றும் வேலம்மாள் நெக்ஸஸ் டெடிகேட்டட் டு எக்ஸலன்ஸ். Grand Royal Tours and Max Gold Cash for Gold. Call 04445454545. Presents Behind Woods Lungi Boys Tiruvizha. Powered by A2B Veg Restaurant, Velammal Nexus.